ஊழல் ஒழிப்பு மற்றும் மதுவிலக்கை முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளும் என்று அதன் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் வைகோ, ஜி. ராமகிருஷ்ணன், திருமாவளவன் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டியக்கத்தின் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஜனவரி 26ஆம் தேதி மதுரையில் மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு நடக்கவுள்ளதாக தெரிவித்தார். பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 3 நாட்கள் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கையில் பிரச்சாரம் நடைபெற இருப்பதாகவும் ஊழல் ஒழிப்பு மற்றும் மதுவிலக்கை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். ஒரு வெளிப்படையான ஆட்சியை தருவோம். மதுவில்லாத ஆட்சி, மதுவை ஒழிக்கிற ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், லிக்கர் ஃப்ரீ கவர்மெண்ட், எ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இதை நாங்கள் இந்த மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நடத்துகிற மாநாட்டிலே பிரகடனமாக நாங்கள் வெளியிடுவோம்.